ஈமானிய பலம் என்றா என்ன தெரியுமா? அடுத்து மரணம் வரப்போகிறதோ என்கிற அச்சநிலை ஏற்படுகிற போதும் இல்லை இல்லை அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு மூசா நபி அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அப்படி நீங்கள் நம்ப தலைப்பட்டு விட்டால் நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்கள், இஸ்லாத்தில் நிலையாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட வேதத்தில், நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில் உறுதியாகவே நிலையாக நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். தன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்த திருமறை குர்ஆனை எடுத்து மைக்கேல் ஜாக்சன் இடத்தில் கொடுக்கிறார் ஜெர்மன் ஜாக்சன். இறுதியிலே மைக்கேல் ஜாக்சன் மீகாயில் ஜாக்சனாக இந்த உலகத்தை விட்டு நீங்கினார். அவருடைய மரணம் இஸ்லாத்தோடு கலந்த மரணமாக மாறியது. சில விஷயத்துல பாப்போம், என்னடா ஹலால் என்னடா ஹராம் யோசிக்கிறோமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அந்த சட்டம், எதுக்கு எடுத்தாலும் இந்த சட்டம், எதுக்கு பார்த்தாலும் மசாயில் பேசுறாங்க, எதை பார்த்தாலும் சட்டம் சொல்றாங்க, இப்படி யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் சொல்லப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். இந்த ஈமானுடைய சுவை என்பது அவ்வளவு இனிமையானது, அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு ஆச்சரியமானது. நான் நிம்மதியை தேடினேன் 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 தேடி ஓடிக்கொண்டே இருந்தேன், எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை, புகழின் உச்சத்தில் இருந்தேன், ஆனால் நிம்மதியாக நான் அறிந்து கொண்டது திருமறை குர்ஆனை தான் என்று சொல்லி நடிகை மோனிகா அதை விட்டுவிட்டு முற்றுமுழுதாக இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்தார்கள். ஆனா இன்னைக்கு மும்தாஜுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, நான் கடந்த காலங்களை நினைத்து வெட்கி தலைகுனிகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பகிரங்கமாக பேசுகிறார். என்னுடைய கடந்த கால புகைப்படங்களை, கடந்த கால வீடியோக்களை, கடந்த கால சினிமாக்களை முடிந்தவரை மீண்டும் ஒளிபரப்பு செய்யாமல் இருங்கள். இதை பார்க்கும் போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அதே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஜ்ஜிக்கு போனது, போன இடத்துல இருந்து லைவ் போட்டது, அங்க நின்று பேசினது அத்தனையும் போட்டுக்கிறார். அதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. நான் குர்ஆனை படித்துக் கொண்டே போனேன். போகிற போது தப்பத்தியதா அபீலஹபின் வதப் என்கிற அத்தியாயத்தை படிக்கும் போது அபூலஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று தொடர்கிற இந்த வசனத்தை படிக்கும் போது யார் இந்த அபூலஹப் என்பதை தேடினேன். அபூலஹப் யாரு? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முகமது நபியை இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்த சத்திய கொள்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அனுதினமும் வேலை பார்த்த ஒரு ஆள். அவரை பற்றி குர்ஆன் அவர் உயிரோடு இருக்கும் போது பேசுகிறது. யார் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எடுத்து நடந்து அதையே பின்பற்றி அதையே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயிர் மூச்சோடு செயல்படுகிறோமோ நம்மிடத்தில் பலமான ஈமான் இருக்கிறது என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். கழுத்திலே கத்தியை வைக்கிற நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிற போது அல்லாஹ்வை நம்பினார்கள். அவர் குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணால் பார்க்கும் போது தெரிகிறது முன்னால் எதிரிகள் வந்து நிற்கிறார்கள் என்பது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எதிரிகள் அருகிலே வந்து விட்டார்கள். எப்படி ஒரு பதட்டமா இருக்கும், எப்படி ஒரு பயமா இருக்கும். பக்கத்துல வந்துட்டாங்க, மரணம் நிச்சயம். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. அல்ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முதில்ல லஹு வ மை யுத்லில் ஃபலா ஹாதிய லஹு. அஷ்ஹது அல்லா இலாஹ இல்லல்லாஹ் வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். எல்லா புகழும் புகழ்ச்சியும் அல்லாஹ் ஒருவனுக்கே உண்டாகட்டுமாக. அவனுடைய அமைதியும் கருணையும் நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் மீதிலும் அவர்கள் காட்டிய வழிப்படி மாத்திரம் வாழக்கூடிய அனைவர்கள் மீதிலும் உண்டாகட்டுமாக. பேரன்புமிக்க எல்லாம் வல்ல அல்லாஹ்வினுடைய நல்லடியார்களே, ரைஸ் அப் அகாடமி நடத்துகிற இந்த நிகழ்விலே இன்றைய தினம் இஸ்லாமிய மார்க்கத்தினுடைய ஒரு அடிப்படையான விவகாரம் தொடர்பான செய்திகளை உங்களோடு பகிர்ந்து கொள்ளலாம் என்று நினைக்கிறேன். குறிப்பாக நாம் ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய புனிதமிக்க இஸ்லாமிய மார்க்கத்தை பொறுத்தவரையில் இஸ்லாமிய மார்க்கம் என்பது இந்த உலகத்திலே பிறக்கிற ஒவ்வொரு மனிதர்களுக்கும் அவர்கள் இந்த உலகத்தில் எப்படி வாழ வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு வாழ்க்கை நெறியாக இருக்கிறது. குறிப்பாக நாம் இந்த உலகத்திலே பிறக்கிற நேரத்தில் இறைவன் ஒவ்வொரு மனிதர்களையும் படைத்து விட்டு நீங்கள் நினைத்தவாறு வாழுங்கள் என்று சொல்லியும் இருக்கலாம். அதே நேரத்தில் இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற விதிமுறைகளையும் வகுத்து தரவும் முடியும் என்கிற 2 நிலை இருக்கிற போது நீங்கள் இந்த உலகத்திலே வாழ போது இப்படித்தான் வாழ வேண்டும் என்கிற இந்த வரைமுறைகளோடு இஸ்லாம் நம்முடைய இந்த வாழ்க்கை திட்டத்தை தந்திருக்கிறது. அதற்கான காரணம் என்னவென்று சொன்னால், எப்படி வேண்டுமென்றாலும் வாழ முடியும் என்று பேசுகிற யாராக இருந்தால் கூட அவர்களும் அவர்கள் நினைப்பதை போன்று வாழ முடியாத அளவுக்குண்டான
சில சட்டதிட்டங்கள் இந்த உலகத்தில் இருக்கத்தான் செய்கிறது. எனவே நம்முடைய வாழ்க்கை என்பது நாம் நினைத்தவாறு வாழுகிற ஒரு வாழ்க்கை அல்ல. அதற்கு ஒரு கடமை இருக்கிறது, கடப்பாடு இருக்கிறது, ஒரு கட்டுப்பாடு இருக்கிறது, ஒரு விதிமுறை இருக்கிறது. அந்த விதிமுறை பிரகாரம் தான் வாழ வேண்டும் என்பதுதான் இஸ்லாத்தினுடைய மிக பெரும் எதிர்பார்ப்பாக இருக்கிறது. அந்த அடிப்படையில் லா இலாஹ இல்லல்லாஹ், அல்லாஹ்வை தவிர வேறு இறைவன் இல்லை, முஹம்மதுன் ரசூலுல்லாஹ், முஹம்மது நபி அவர்கள் அல்லாஹ்வினுடைய இறுதி இறை தூதராக இருக்கிறார்கள் என்கிற இந்த தூய கொள்கையை அல்லாஹு தஆலா தந்து, இந்த அடிப்படையில் உங்கள் வாழ்க்கைகளை அமைத்துக் கொள்ளுங்கள் என்கிற விரிவான வழிகாட்டுதல்களை நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வரை பல நபிமாரை இந்த உலகுக்கு அனுப்பி நமக்கு வாழ்க்கை வழிமுறைகளை கற்றுத் தந்திருக்கிறார். இந்த வாழ்க்கை வழிமுறைகளை ஏற்றுக்கொண்டிருக்கக்கூடிய நாம் நம்முடைய வாழ்க்கையில நம்முடைய காலங்களை கடந்து போகிற போது உண்மையில் இஸ்லாத்தினுடைய வழிமுறைகளை வாழ்நாளில் எடுத்து நடக்கக்கூடியவர்களாகத்தான் இருக்கிறோமா என்பதை சிந்திக்க கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்று சொன்னால் இன்றைக்கு இது பெண்களுக்கான ஒரு நிகழ்ச்சி, பெண் பிள்ளைகளுக்கான ஒரு நிகழ்ச்சி. பெண்கள் தங்களுடைய வாழ்க்கையை இஸ்லாமிய வட்டத்துக்குள் எப்படி வகுத்துக் கொள்ள வேண்டும் என்பதை கற்றுக் கொடுக்கிற ஒரு அமைப்பினுடைய ஒரு நிகழ்ச்சி என்று இருக்கும் போது, இன்றைக்கு பெரும்பாலான சகோதர சகோதரிகளை நம்ம எடுத்துக்கிட்டோம்னா, இந்த சமூக வலைதளங்களினுடைய வளர்ச்சிக்கு பிறகு சமூக வலைதளங்களில் தங்களை அழகாக காட்டிக்கொள்ள அல்லது தங்களை ஒரு பப்ளிக் பிகராக காட்டிக் கொள்வதற்கு பல எத்தனங்கள், பல முயற்சிகளை எடுக்கக்கூடிய காட்சியெல்லாம் நீங்க பார்க்க முடியும். நாங்க இருக்கிறோம்ங்கிற தங்களுடைய இருப்பை நிரூபிப்பதற்கு சமூக வலைதளங்களை பயன்படுத்திக் கொள்வார்கள். உதாரணமாக நீங்க எடுத்துக்கிட்டீங்கன்னா, கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை என்பதை கடந்த காலங்களில் ஒன்றோ வீட்டில் இருக்கிற மாமியார் சொல்ல வேண்டும், இல்லை என்றால் பக்கத்து வீட்டு ஆண்டி சொல்ல வேண்டும் என்கிற நிலை இருந்தது. இப்பொழுது கணவனுக்கும் மனைவிக்கும் சண்டை என்பதை அவருடைய வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸை பார்த்தால் தெரிந்துவிடும். கணவனுக்கும் மனைவிக்கும் தான் சண்டை, அது வாட்ஸ்அப் ஸ்டேட்டஸ்ல இருக்கும். அது எதுக்கு மூணாவது மனிதனுக்கு என்கிற கேள்வியே புரியாமல் அதை வாட்ஸ்அப்ல கொண்டு வந்து வைக்கக்கூடிய காட்சியை பார்க்க முடியும். காரணம் என்னன்னா, தங்களுடைய பிரச்சனையை மற்றவர்களுக்கு எப்படி கன்வே பண்ண வேண்டும் என்பதை தெரியாமலேயே செய்து கொண்டிருக்கிறோம். அதே நேரத்தில் நம்ம நாட்டில் எந்த ஒரு சோசியல் மீடியாவுக்கும் தடை கிடையாது. சில நாடுகளில் சில வரைமுறை இருக்கிறது. இந்தியாவெல்லாம் எடுத்துக்கிட்டோம்னா டிக்டாக் தடை இருக்கிறது. அமெரிக்காவில் டிக்டாக் தடை கொண்டு வர்றதுக்கான பிரேரணை வந்திருக்கிறது. சமூகத்தை சீரழிக்குதுங்கிறதுக்காக அது வேறு காரணத்துக்காக அவங்க தடை செஞ்சிருக்கிறாங்க. ஆனா நம்ம நாட்டில் எல்லாம் ஓபன் சோர்ஸ், வேண்டியதை பயன்படுத்த முடியும். அதிலும் குறிப்பாக இந்த டிக்டாக் உடைய சிஸ்டமே நமக்கு தெரியும், சினிமாக்களோடு அண்டிய ஒரு சிஸ்டமாக அது இருக்கும். அதிலே அதிகமாக இருப்பவர்கள் யார் என்பதை நீங்கள் பார்த்தீர்கள் என்றால் இஸ்லாமிய பெண்கள், பெண் பிள்ளைகள் இருப்பார்கள். அதுல இஸ்லாத்தை நீங்க பிரச்சாரம் பண்ணலாம், ஒரு நல்ல விஷயத்தை கற்றுக் கொடுக்கலாம், ஒரு சமையலை சொல்லிக் கொடுக்கலாம், ஏதோ ஒரு கற்றுக் கொடுக்கிற விவகாரத்தில் அதை பங்களிப்பு செய்வதில் எந்த மாற்று கருத்துமே கிடையாது. எந்த ஒரு அறிவியலையும் நாம் நல்லவற்றுக்கு பயன்படுத்தலாம். ஆனா இன்றைக்கு அதற்குத்தான் பயன்படுகிறதா என்பதை சிந்திக்க வேண்டுமா இல்லையா? ஏன்னா காலம் கடந்து போய் நாம் யோசிக்கும் போது யோசிக்கிற நேரம் என்பது நீண்ட தூரத்துக்கு நாம வந்து விட்டதாக புரியும். அதனால அந்த அழிவுகள் எல்லாம் வருவதற்கு முன்பதாகவே நம்மை நாமே எப்படி காத்துக்கொள்வது என்பதை அறிந்து கொள்ள வேண்டும். உதாரணமாக நினைச்சு பாருங்க, ஒரு பெண் பிள்ளை தான் எப்படி இருக்க வேண்டும் என்பதை, அல்லது ஒரு ஆண் பிள்ளை எப்படி இருக்க வேண்டும் என்பதை எப்படி தீர்மானிக்கிறான் என்றால் சினிமாவை வைத்து தீர்மானிக்கிறான். ஒரு சினிமா ஹீரோவை போல் இருக்க வேண்டும், அல்லது ஒரு சினிமாவினுடைய ஒரு ஹீரோயினை போல் இருக்க வேண்டும் என்று நினைக்கிறாங்களா இல்லையா? அவர்களுக்கு ஒரு மிக அண்மை கால கண்ணுக்கு முன்னால் இருக்கக்கூடிய அழகான ஒரு முன்னுதாரணம் தான் சினிமா நடிகை மும்தாஜ். மும்தாஜுடைய இன்ஸ்டாவுல போய் பார்த்தீங்கன்னா, ஹஜ்ஜிக்கு போய் வந்துட்டேன் அல்ஹம்துலில்லாஹ் என்று சொல்லி அவங்க ஸ்டேட்டஸ் போட்டிருக்கிறாங்க. அண்மையில நடிகை மும்தாஜினுடைய ஒரு பேட்டி பிஹைண்ட் வுட் இணையதளம் எடுத்திருந்தாங்க. அந்த பேட்டியை பார்க்கும்போது பார்க்கிறவர்களுக்கெல்லாம் ஒரு மாதிரியான உணர்வை ஏற்படுத்தக்கூடிய ஒரு பேட்டியாக அது மாறிவிட்டது. ஏன்னா மும்தாஜ் என்கிறவர் ஆரம்பத்தில் எப்படி இருந்தார் என்பது உலகத்திற்கே தெரிந்த ஒரு வெளிப்படையான ஒரு சம்பவம். அவ்வளவு சினிமா துறையில் மூழ்கி போய் நாசமாகி அதுல என்ன எல்லாம் உச்சம் தொடுகிற அளவுக்கு முற்றுமுழுதாக சீரழிந்த ஒரு பெண்மணியாக மும்தாஜினுடைய லைஃப், வாழ்க்கை இருந்தது. ஆனா இன்னைக்கு மும்தாஜினுடைய நிலைமை எப்படி இருக்குதுன்னு கேட்டா, இல்ல அதெல்லாம் வேணாம், அதை நான் தவறான ரூட்ல போயிட்டேன், எனக்கு அப்ப தவறு என்று யாரும் சுட்டி காட்டவும் இல்லை, நானாக உணர்ந்து கொள்ளவும் இல்லை, நான் கடந்த காலங்களை நினைத்து வெட்கி தலைகுனிகிறேன். எந்த அளவுக்கு என்று சொன்னால் பகிரங்கமாக பேசுகிறார். என்னுடைய கடந்த கால புகைப்படங்களை, கடந்த கால வீடியோக்களை, கடந்த கால சினிமாக்களை முடிந்தவரை மீண்டும் ஒளிபரப்பு செய்யாமல் இருங்கள்.
அதை பார்க்கும் போது என்னால் ஜீரணிக்க முடியவில்லை. அதே இன்ஸ்டாகிராம் பேஜ்ல நீங்க போய் பார்த்தீங்கன்னா அவங்க ஹஜ்ஜிக்கு போனது, போன இடத்துல இருந்து லைவ் போட்டது, அங்க நின்று பேசினது அத்தனையும் போட்டிருக்கிறார். அதை பார்க்கும் போதே ஆச்சரியமா இருக்குது. அவருடைய நடவடிக்கைகள் மாறி இருக்கிறது. காரணம் என்ன தெரியுமா? இந்த ஈமானுடைய சுவை என்பது அவ்வளவு இனிமையானது, அவ்வளவு இன்பமானது, அவ்வளவு ஆச்சரியமானது. நான் நிம்மதியை தேடினேன் தேடினேன் தேடினேன், தேடி ஓடிக்கொண்டே இருந்தேன், எனக்கு நிம்மதியே கிடைக்கவில்லை, புகழின் உச்சத்தில் இருந்தேன். ஆனால் நிம்மதியாக நான் அறிந்து கொண்டது திருமறை குர்ஆனை தான் என்று சொல்லி நடிகை மோனிகா அதை விட்டுவிட்டு முற்றுமுழுதாக இஸ்லாமிய மார்க்கத்துக்குள் நுழைந்தார்கள். இன்னைக்கு நடிகை மோனிகா பேசுற பேச்சில முன்னாள் நடிகை மோனிகாவினுடைய ரஹீமாவுடைய பேச்சுக்களை பேசினா இப்ப பாத்தீங்கன்னா அத மோனிகாவாங்கிறது தெரியாது. ரஹீமான்ற பேர்ல தான் அவங்க எல்லா ஸ்பீச்சையும் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. ஆனா அந்த எண்ணமோ பழைய கால காட்சிகளோ எதுவுமே கிடையாது. நடிப்பின் உச்சம் நடிகை மோனிகா. அவர்களுடைய காலத்தில் தமிழை தாண்டி இலங்கையினுடைய சிங்கள சினிமாவில் கோலோச்சிய காலம் என்றாம் உண்டு நடிகை மோனிகா. அப்படி இருந்தவர்கள் அதை அத்தனையும் துறந்து விட்டு முற்றுமுழுதாக இதற்குள் ஏன் வந்தார்கள் என்று சொன்னால், நிம்மதி என்பது இங்குதான் இருக்கிறது. மருத்துவமனையிலே அனுமதிக்கப்பட்டிருந்தான் மைக்கேல் ஜாக்சன். அவனை பார்ப்பதற்காக செல்லுகிறார் அவருடைய சகோதரர் ஜார்மன் ஜாக்சன். பார்க்க போனவர் அவரோடு பேசிக் கொண்டிருக்கும் போது மைக்கேல் ஜாக்சன் சொன்ன செய்திகள் என்னவென்று சொன்னால், எனக்கு சொத்து இருக்கிறது, பணம் இருக்கிறது. இன்றைக்கு நீங்கள் கூகுளில் போய் மைக்கேல் ஜாக்சன் அரண்மனையை தேடினீங்கன்னா தனியான பேலஸ் அமெரிக்காவில், அவ்வளவு பெரிய கோடீஸ்வரன். மைக்கேல் ஜாக்சனுடைய பாடல்களை கேட்பதற்கு லட்சக்கணக்கில் மக்கள் திரண்டார்கள். இன்றைக்கு கூட ஒரு பாப்பிசை பாடகனுக்கு, ஒரு ராப்பிசை பாடகனுக்கு அப்படி ஒரு கூட்டம் திரளாது. அப்படி இருந்தவர் தன்னுடைய சகோதரனிடத்தில் மருத்துவமனையில் வைத்து கேட்கிறார், எனக்கு எல்லாமே இருக்குது, சொத்து இருக்குது, சுகம் இருக்குது, எல்லாம் இருக்கிறது, நிம்மதியை தவிர அதுக்கு என்ன வழி? சொல்லும் போது ஜார்மன் ஜாக்சன் சொல்கிறார், எனக்கும் இதே நிலை ஏற்பட்டது. நான் ஓடி 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 ஒரு இடத்தில் நின்று இதை யோசித்தேன். நான் கண்ட நிம்மதியை உங்களுக்கு கொண்டு வந்திருக்கிறேன், தரட்டுமா என்று கேட்டார். தாங்க தன்னுடைய ஹேண்ட்பேக்ல இருந்த திருமறை குர்ஆனை எடுத்து மைக்கேல் ஜாக்சனிடத்தில் கொடுக்கிறார் ஜார்மன் ஜாக்சன். இறுதியிலே மைக்கேல் ஜாக்சன் மீகாயில் ஜாக்சனாக இந்த உலகத்தை விட்டு நீங்கினார். அவருடைய மரணம் இஸ்லாத்தோடு கலந்த மரணமாக மாறியது. நம்ம நிம்மதியை தேடி எங்கெங்கேயோ ஓடிக்கிட்டு இருக்கிறோம். காசு நிம்மதியை தரும் நினைக்கிறோம், பொருளாதாரம் தரும் நினைக்கிறோம், அவங்க தருவாங்க இவங்க தருவாங்க, நிம்மதியை தேடி அலைகிறோம். எங்குமே நிம்மதி கிடையாது. நிம்மதி எங்கு இருக்கிறது என்று தேடினால் அது திருமறை குர்ஆனில் இருக்கிறது. இன்னும் ஒரு அழகான சம்பவத்தை பாருங்கள். குர்ஆனை கொச்சைப்படுத்தி இஸ்லாத்தை இழிவுபடுத்தி நாங்கள் தான் சிறந்தவர்கள் என்பதை நிலைநாட்ட வேண்டும் என்கிற எண்ணத்தோடு ஒரு பாதிரியார், ஒரு மருத்துவர் தன்னுடைய ஆய்வை ஆரம்பிக்கிறார். குர்ஆனை தேடிக்கொண்டே போகிறார். குர்ஆன்ல உள்ள எல்லா வசனத்தையும் படிக்கிறார். எங்கேயாவது ஒரு மைனூட்டான ஒரு பிழையாவது நான் வெளியே எடுக்கணும், அதை வச்சு என்னுடைய ரிசர்ச்சை தொடரணும், அதை கொண்டு போய் சவுதி அரேபியாவில் சமர்ப்பிக்கணும் என்கிற எண்ணத்தில் தேடுகிறார். இறுதியில் ஒரு ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார். அந்த ஆய்வு கட்டுரை தற்போது தமிழிலும் வெளியாகி இருக்கிறது. பைபிளும் குர்ஆனும் விஞ்ஞானத்தின் பார்வையில் என்கிற பெயரில் டாக்டர் கேரி மில்லர் அவர் அந்த ஆய்வை சவுதி அரேபியாவினுடைய ரிசர்ச் யூனிட்ல கொண்டு வைக்கிறார். அவர் என்ன சொன்னார்னா, நான் குர்ஆன்ல நிறைய விஷயங்களை தேடினேன், என்னை ஆச்சரியப்படுத்திய ஒரு இடம் இருந்தது. என்ன இடம் என்று சொல்றாருன்னா, அவர் சொல்லும் போது அது எனக்கும் ஆச்சரியமாக இருக்கும், உங்களுக்கும் ஆச்சரியமாக இருக்கும். நான் குர்ஆனை படித்துக் கொண்டே போனேன். போகிற போது தப்பத் யதா அபீ லஹபின் வதப் என்கிற அத்தியாயத்தை படிக்கும் போது அபூ லஹபுடைய 2 கைகளும் நாசமாகட்டும், அவனும் நாசமாகட்டும் என்று தொடர்கிற இந்த வசனத்தை படிக்கும் போது யார் இந்த அபூ லஹப் என்பதை தேடினேன். அபூ லஹபை தேடி பார்த்தா, அபூ லஹப் யாரு? இஸ்லாத்தை அழிக்க வேண்டும், முகமது நபியை இல்லாமல் ஆக்க வேண்டும், இந்த சத்திய கொள்கையை இல்லாமல் ஆக்க வேண்டும் என்று அனுதினமும் வேலை பார்த்த ஒரு ஆள். அவரை பற்றி குர்ஆன் அவர் உயிரோடு இருக்கும் போது பேசுகிறது. இந்த அத்தியாயம் இறங்கியதற்கு பிறகு 10 ஆண்டுகள் அளவுக்கு அபூ லஹப் உயிரோடு வாழ்ந்தும் இருக்கிறார். இவர் பார்க்கிறார், குர்ஆன் என்ன சொல்லுது? அபூ லஹப் நாசமாகட்டும், அவனுடைய 2 கைகளும் நாசமாக. அபூ லஹப் மொத்தத்தில் நாசம் அப்படின்னா என்ன அர்த்தம்? நாசமா அல்லாவே அதை சொல்றானா இருந்தா அபூ லஹப் இஸ்லாத்துக்கு வர வாய்ப்பு இல்லை, அதைத்தானே சொல்லுது. இவர் என்ன யோசிக்கிறார்னா, முகமது நபியை பொய்யராக்க வேண்டும், இஸ்லாத்தை பொய்யராக்க வேண்டும், குர்ஆனை பொய்ப்பிக்க வேண்டும். இதற்காகத்தான் அபூ லஹப் துடித்துக் கொண்டிருந்தார். அவர் அதை பொய்யாக்க வேண்டும் என்றால்
அதற்கு கிடைத்த மிக சுலபமான ஈஸியான வழி என்னன்னு சொன்னா, பொய்க்காவது நான் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்கிறேன் என்று சொல்வது. நிஜத்துக்கு வர தேவையில்லை. பொய்யாக நான் இஸ்லாத்துக்கு வந்துட்டேன், முகமது நபி சொல்றது சரிதான் என்று சொல்லிட்டு, ஆனா குர்ஆன்ல பாத்தீங்களா, நான் இஸ்லாத்துக்கு வர மாட்டேன்னு குர்ஆன் சொல்லுது, நான் நாசமா போனவேன்னு சொல்லுது, நான் வந்துட்டேன் பாத்தீங்களா. இப்படி சொல்லி இருந்தால் கூட அன்றைக்கே குர்ஆன் பொய்ப்பிக்கப்பட்டிருக்கும். இத பாக்குறாரு டாக்டர் கேரி மில்லர். என்னடா இது, 10 ஆண்டுகள் வாய்ப்பு கிடைச்சிருக்குது, அப்படி ஒரு எண்ணம் கூட அபூ லஹபுக்கு வரலையே, அப்படி ஒரு எண்ணம் வந்திருந்தாலே க்ளோஸா போயிருக்குமே, சாப்டர் முடிஞ்சு போச்சே. அதை யோசித்தவர் பைபிளையும் குர்ஆனையும் விஞ்ஞானத்தோடு ஒப்பிட்டார். ஒப்பிட்டு தன்னுடைய ஆய்வு கட்டுரையை சமர்ப்பித்தார். இந்த உலகத்திலே மிகச்சிறந்த இஸ்லாமிய பிரச்சாரகராக வாழ்ந்து காட்டினார் என்கிற வரலாற்றை நாம் பார்க்க முடியும். இப்படி நிறைய பேர் ஹிஸ்டரியை நீங்க பார்க்கலாம். இன்னைக்கு சில பேருடைய வரலாறுகளை நாம் மறந்து போகிற அளவுக்கு இஸ்லாம் அவர்களை மாற்றி இருக்கிறது. கெட்டி ஸ்டீபனை பற்றி இப்பொழுது பேசுவதற்கு வாய்ப்பே இல்லை என்கிற நிலை ஆகிவிட்டது. யாரு கெட்டி ஸ்டீபன் என்று கேட்பீங்க? யூசுப் இஸ்லாம் என்கிற பெயர்ல இன்றைக்கும் மார்க்க பிரச்சாரம் செய்யக்கூடிய மிகச்சிறந்த பிரச்சாரகர் கெட்டி ஸ்டீபன். ஒரு காலத்தில் மைக்கேல் ஜாக்சனுக்கு நிகராக இருந்தவர் கெட்டி ஸ்டீபன். ஆனால் இன்றைக்கு இஸ்லாமிய பிரச்சார களத்திலே நிற்கிறார். அவருடைய நிலை இப்படி மாறியதற்கான காரணம் என்னன்னா, நான் எதை நோக்கி பயணிக்க வேண்டும் என்பதை தீர்மானித்தார். நாம் எதை நோக்கி போய் கொண்டிருக்கிறோம் என்பதை நாம் தீர்மானிக்க வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அல் முஃமினுல் கவியு, உறுதியான மூமின் என்பவன், மார்க்கத்தை சரியாக புரிந்து உளப்பூர்வமாக ஏற்றுக்கொண்ட மூமின் இறை நம்பிக்கையாளன், பலமான இறை நம்பிக்கையாளன் பலவீனமான இறை நம்பிக்கையாளனை விட சிறந்தவன் என்பது மட்டுமல்ல, அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவனும் கூட. பலமான ஈமான் பலவீனமான ஈமான் என்பதை எப்படி தீர்மானிக்க போகிறோம்? யார் குர்ஆனையும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவருடைய வாழ்க்கை வழிமுறைகளையும் எடுத்து நடந்து அதையே பின்பற்றி அதையே மக்கள் மத்தியில் கொண்டு போய் சேர்க்க வேண்டும் என்கிற உயிர் மூச்சோடு செயல்படுகிறோமோ, நம்மிடத்தில் பலமான ஈமான் இருக்கிறது என்பதை நாமே உணர்ந்து கொள்ள முடியும். சில விஷயத்தில் பாப்போம், என்னடா ஹலால் என்னடா ஹராம் யோசிக்கிறோமா இல்லையா? எதுக்கு எடுத்தாலும் அந்த சட்டம், எதுக்கு எடுத்தாலும் இந்த சட்டம், எதுக்கு பார்த்தாலும் மசாயில் பேசுறாங்க, எதை பார்த்தாலும் சட்டம் சொல்றாங்க, இப்படி யோசிக்கிறோமா இல்லையா? ஏன் சொல்லப்படுகிறது என்பதை யோசிக்க வேண்டும். நிம்மதி இல்லை நிம்மதி இல்லை என்று எதிர்காலத்தில் அலைவதை விட நிம்மதியான வாழ்க்கைக்குள் நம்மை நுழைத்துக் கொள்வதுதான் சாலச் சிறந்தது. அதனால்தான் அன்னலம் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், பலமான மூமின் என்பவன் பலவீனமான மூமினை விட அல்லாஹ்வுக்கு மிக விருப்பமானவன், மிக பலமானவனும் கூட. ஈமானே சில நேரம் ஆட்டம் காணுங்க, எல்லா விஷயத்திலையும் வரும். இப்ராஹிம் நபியை விட பெரிய ஈமான்தாரிகளா நம்ம எல்லாம் கிடையாதுல்ல. நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹு தஆலா திருமறை குர்ஆனிலே நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவருடைய வரலாற்றை பேசுகிறான். என்ன சொல்றாங்க தெரியுமா? அல்லாஹ்விடத்தில் பேசுகிறார்கள். இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் திருமறை குர்ஆன் பேசுகிறது, இது கால இப்ராஹிம் ரப்பி அரணி கைஃப துஹில் மௌதா, இறைவா மரணித்தவர்களை நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய் என்பதை எனக்கு காட்டு அப்படின்னு இப்ராஹிம் நபி கேட்கிறாரு. நம்ம இப்ராஹிம் நபியை பத்தி எப்படி நம்ம புரிஞ்சு வச்சிருக்கிற யதார்த்தம் என்ன? இப்ராஹிம் நபி நெருப்பு குண்டத்தில் வீசப்பட்டார், உண்மை. அதிலே உறுதியாக இருந்தார், உண்மை, எல்லாம் உண்மை. அந்த இப்ராஹிம் நபி திடீர்னு என்ன கேட்கிறாருன்னா, இறைவா நீ எப்படி உயிர்ப்பிக்கிறாய், செத்து போன ஒருத்தனை திருப்பி எப்படி உயிர்ப்பிக்கிற, அதை எனக்கு காட்டு அப்படிங்கிறாரு. அல்லாஹு தஆலா திருப்பி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவரிடத்தில் கேட்கிறான், அவலம் தூமின், இப்ராஹிமே நீங்க இன்னும் ஈமான் கொள்ளவில்லையா, இன்னும் நீங்க அதை நம்பலையா? கேட்கும் போது நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வுக்கு சொல்கிறார்கள், பலா வலாக்கின் லியத்மஇன்ன கல்பி, இறைவா நான் ஈமான் கொண்டிருக்கிறேன், உன்னை நம்பி இருக்கிறேன், உன்னால் முடியும் என்பதை ஏற்றுக்கொண்டிருக்கிறேன், ஆனால் என்னுடைய உள்ளம் சஞ்சலப்பட்டு கொண்டிருக்கிறது, கொஞ்சம் லைட்டா ஆட்டங்கானது, கொஞ்சம் ஒரு மாதிரியா இருக்குது, அதை நிரூபிச்சு காட்டுரு அப்படிங்கிறாங்க. அப்பதான் அல்லாஹ் தஆலா என்ன சொல்றான்னா, 4 பறவைகளை எடுங்கள், 4 பறவையும் துண்டு துண்டாக வெட்டுங்கள், 4ஐயும் வெட்டிட்டீங்களா, அந்த 4னுடைய பார்ட்ஸை 4 மலையில கொண்டு போய் வைங்க, வச்சிட்டீங்களா, இப்ப கூப்பிடுங்க. இப்ராஹிம் நபி கூப்பிடுறாரு, 4 மீண்டும் பறவையாக வருகிறது. இப்ராஹிமே மரணித்தவர்களை நான் இப்படித்தான் உயிர்ப்பிப்பேன், நம்புறீங்களா? அல்லாஹ் தஆலா நபி இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு இந்த நிலையை, இந்த வரலாறு நமக்கு எதுக்கு சொல்லி தர்றான் தெரியுமா? இப்படி எல்லாம் நடந்திருக்கிறது. உங்களுடைய ஈமான் ஆட்டம் காணுகிற நேரம் வரும், உங்களுடைய ஈமானில் சஞ்சலம் ஏற்படுகிற நிலை வரும். இப்படியெல்லாம் வருகிற போது நீங்கள் இதை மீண்டும் மீண்டும் நினைத்துக் கொள்ள வேண்டும். இந்த மார்க்கம் மட்டும்தான் நமக்கு உண்டு, வேறு எதுவும் கிடையாது. உங்களை மரணத்திற்கு பிறகு மறுமையிலே காப்பாற்ற போகிறது இது மட்டும்தான்.
வேறு எதுவும் நம்மை காப்பாற்ற போவதும் இல்லை. எனவே இந்த உலகத்தில் நாம் வாழுகிற போது இந்த கொள்கையை மிகச்சரியாக ஏற்றுக்கொண்டு செயல்படுத்தக்கூடியவர்களாக, மற்றவர்களுக்கு எடுத்து சொல்லக்கூடியவர்களாக இருக்க வேண்டும். உதாரணமாக நபி மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்கள், அல்லாஹ் தஆலா மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுக்கு கட்டளை இடுகிறான். என்ன கட்டளை இடுறான்னு சொன்னா, ஃபிரௌனிடத்துல போகணும், அவன்கிட்ட போய் நீங்க இஸ்லாத்தை சொல்லணும். ஃபிரௌன் யாரு? கோட்டாபே ராஜபக்ஷ மாதிரி ஒரு ஆளா அல்லது வேறு யாரும் மாதிரி ஒரு ஆளா? இதெல்லாம் ஜனநாயக அரசாங்கங்கள், எதிர்க்கட்சி உண்டான அரசாங்கங்கள். ஆனால் ஃபிரௌனுக்கு எதிர்க்கட்சி உண்டா? அவனுக்கு எதிராக யாராவது உண்டா? அப்படி ஒருத்தரும் கிடையாது. அல்லாஹ்வே தெளிவா சொல்லி அனுப்புறான், இதுகபிலா ஃபிரௌன இன்னஹு தகா. அல்லாஹ் தஆலா சொல்லுகிறான், ஃபிரௌனிடத்தில் செல்லுங்கள் மூசாவே, இன்னஹு தகா, அவன் வரம்பு மீறி விட்டான், ரொம்ப மோசமானவன் அவன், அவன்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லுங்க அப்படின்னு சொல்லி அல்லாஹ் தஆலா அனுப்புகிறான். ஒரு கடுமையான ஒரு அரசன், ஒரு வில்லத்தனமான ஒரு அரசன், நிஜ ரியல் வில்லன் வேற, அவங்கிட்ட போய் இஸ்லாத்தை சொல்லுங்க. நம்ம இதை திங்க் பண்றோமா? நாம் எத்தனை பேருக்கு இஸ்லாம் சொல்லி இருக்கிறோம்? இல்ல, அதெல்லாம் மௌலவிமார் பாத்துக்குவாங்க, அதெல்லாம் உலமாக்கள் பாத்துக்குவாங்க, அதெல்லாம் அவர் பாத்துக்குவாரு, இவர் பாத்துக்குவாரு. நபிகளார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தன்னுடைய இறுதி ஹஜ் பேருரையிலே சொன்னார்கள், பல்லிகு அன்னி வலவ் ஆயா, என்னை பற்றி ஒரே ஒரு விவகாரம் உங்களுக்கு தெரிந்தாலும் அதை எத்தி வைத்து விடுங்கள். நம்முடைய கடமை என்ன? அத்தனை பேருடைய கடமை என்ன? இந்த இஸ்லாத்தினுடைய செயல்பாடுகளை எத்தி வைப்பது. எத்தி வைப்பதுனா நீங்க பயான் தான் பண்ணணும்னு அர்த்தம் இல்லை. எந்த நேரத்திலையும் எந்த சந்தர்ப்பத்திலையும் இஸ்லாம் காட்டிய வழிமுறைகளை கடைபிடிப்பது, அடுத்தவர்களுக்கு எடுத்து சொல்ல முனைவது, இதை நாம் செய்ய வேண்டும். இதை சாதாரணமா செஞ்சிடலாம். ஃபிரௌன்ட்ட போய் மூசா நபி சொன்ன அளவுக்கு கூட கஷ்டம் இல்லை. இந்த காலத்தில் அப்படி கஷ்டப்பட வேண்டிய அவசியமும் இல்லாமல் இருக்கிறது. ஆனாலும் செய்கிறோமா? செய்ய மாட்டேங்கிறோம். அற்பமான உலகம், அசால்ட்டான ஒரு வாழ்க்கை. ஆனா அது ஒரு பெரிய சப்ஜெக்டா நினைச்சுக்கிட்டு இந்த உலகத்தை கடந்து செல்கிறோம். ஒரு யுத்த காலத்திலே நபிகள் பெருமானார் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் நிற்கும் போது ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொல்கிறார்கள், வானங்களை பூமியை விட விசாலமான சொர்க்கத்தை நோக்கி விரையுங்கள் என்கிறார்கள். உடனே அந்த இடத்துல ஒரு நபித்தோழர் இதை கேட்டுட்டு, யார் சொல்லலாம், வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கமா? ஆம், வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கம். ரசூலுல்லாஹ் சொர்க்கத்தை பத்தி சொல்லி காட்டக்கல எப்படி வர்ணிச்சாங்க? சிலது இருக்குது, சிலதுக்கு நம்ம டெஃபினேஷன் சொல்ல முடியாது. இப்ப நீங்க குர்ஆன் எடுத்துக்கிட்டீங்கன்னா, குர்ஆன்ல ஹதீஸ்ல படிப்பீங்க, சொர்க்கத்துல என்ன கிடைக்கும்? உங்களுக்கு கட்டில் இருக்கும், சொர்க்கத்தில் குவளைகள் இருக்கும் வரும். நீங்க பார்க்கல யோசிப்பீங்க, கட்டில் நம்ம வீட்லயும் தான் கட்டில் இருக்கு, சொர்க்கத்திலயும் இதே கட்டிலா? நம்ம வீட்லயும் தான் குவளைகள் இருக்குது, சொர்க்கத்தில் என்ன கொஞ்சம் டிஃபரெண்டா இருக்க போகுது அப்படியா? நம்ம நினைப்போம்ல. அங்க நினைப்பதற்கு உங்களுக்கு வழியே இல்லை. அப்படி என்றால் ஏன் அப்படி சொல்ல வேண்டும் என்கிற கேள்வி எழுமா இல்லையா? அதற்கான காரணமும் இருக்கிறது. உங்களுக்கு சொர்க்கத்தில் என்ன இருக்குங்கிற ஒரு கேள்வி இருக்கும்போது அதற்கு பதில் உங்களுக்கு சொல்லவும் வேண்டும். பதில் சொல்லலைன்னா சொர்க்கத்தில் என்ன இருக்குன்றே சொல்ல மாட்டீங்க. சொர்க்கம் சொர்க்கம்ங்கிறிய, அப்ப என்னத்த சொர்க்கம்னு கேட்பீங்க? சொர்க்கத்துல இதுதான் இருக்கும் என்று சொன்னால் அதுதான் இங்க இருக்குதேன்னு நினைக்கிறோம் இல்ல, அது இங்க இருக்கிற மாதிரி இல்ல. அது எதுக்காக இப்படி சொல்லப்பட்டிருக்குன்னு சொன்னா, உதாரணமா உங்ககிட்ட ரோஜா பூண்டா புரிஞ்சிரும், மல்லிகை பூண்டா புரிஞ்சிரும், ஆப்பிள்ண்டா புரிஞ்சிரும், ஆரஞ்சுண்டா புரிஞ்சிரும், மசகட்டியாம் பழம்ங்கிறாரு. இங்க எத்தனை பேருக்கு தெரியும்? சில ஈஸ்டர்ல கிழக்கு மாகாணத்து மக்கள் இருந்தீங்கன்னா அவங்களுக்கு தெரியும் மசகட்டியாம் பழம்னு இருக்குது. இதை சொன்னா இங்க இருக்கிறவனுக்கே புரியாது, ஆஸ்திரேலியாவில் இருக்கிறவனுக்கு புரியுமா? நமக்குள்ளேயே இது புரியாது. அப்ப ஒருவருக்கு புரிய வைக்கும் போது அனைவருக்கும் தெரிந்த ஒன்றை சொல்ல வேண்டும். சொர்க்கத்தில் கட்டில் இருக்கும் என்றால் நம்ம என்ன, கட்டில் தான், ஆனா இப்படி இருக்காது. அதனுடைய வெரைட்டி வேற, அதனுடைய டிசைன் வேற, அதனுடைய ஸ்பெஷல் வேற, அதனுடைய லைஃப் வேற, எல்லாமே வேற. ரசூலுல்லாஹ் சொல்றாங்க, வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்கு தயாராகுங்கள். ஏன் அதை சொல்றாங்கன்னா, ஒரு மனிதனுடைய லைஃப்ல ஆக பெருமதியானதாக எதை நினைப்போம் தெரியுமா? திருமணம் முடித்துப்பார், வீடு கட்டிப்பார், அப்படித்தானே சொல்லுவாங்க. ஏன்னா கல்யாணம் கட்டுறது எவ்வளவு கடினமானதோ அதை விட கடினமானது வீடு கட்டுவது. கேட்டு பாருங்க, உங்களோட ஆசை என்ன? எப்படியாவது ஒரு வீடு கட்டிடணும். கிளம்பல இருக்கிற ஒரு தட்டை உங்களுக்கு ஆக கூட எது எங்க கிடைச்சா நல்ல, கிளம்போ 7ல ஒரு வீடு கிடைச்சா, நான் கிளம்போ 7லாம் இருக்கிறேன் இப்ப, சரியா? கிளம்போ 7ல ஒரு வீடு இருந்தா எப்படி இருக்கும் தெரியுமா? ஏன்னா கிளம்போ 7ங்கிறது ரொம்ப காஸ்ட்லியான ப்ராப்பர்ட்டி இருக்கிற ஏரியா. இந்த பகுதிகளில் இருக்க ஒரு பர்ச்சே வந்து பல மில்லியன் வரும். இதை தாண்டி நீங்க ஒரு காஸ்ட்லியான சொத்து எடுக்கணும்னா, இதை விட காஸ்ட்லியாக சொத்து எடுக்கணும்னா ஒன்றோ காத்தான்குடிக்கு போகணும், இல்லாட்டி கல்முனைக்கு போகணும். ஏன்னா இதை விட அங்க வேலை. கொழும்புல நீங்க கிளம்ப 7ல கூட வீடு எடுத்துடலாம், காத்தான்குடியில் எடுக்க முடியாது.
கிளம்ப 7ல வீடு எடுத்துடலாம், கல்முனையில் எடுக்க முடியாது, சம்மாந்தூர்ல சாயந்தமரில் எடுக்க, கொஞ்சம் அங்கிட்டு இங்கிட்டு போய் எடுக்கலாம், மெயின் சிட்டிக்குள்ள எடுக்க முடியாது, அவ்வளவு காஸ்ட்லியான பகுதிகள், ஜன நெருக்கடி அது மாதிரி இருக்கும். அப்படி இந்த உலகத்துல வாழும்போது ஒரு வீடு, ஒரு சொத்து, ஒரு இடம், இதுவெல்லாம் நமக்கு ரொம்ப இனிமையானதாக இருக்கிறது. அப்ப அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொர்க்கத்தை பற்றி சொல்லும் போது வெறுமனே நம்ம ஒப்பிடுகிற அளவுக்கு கிளம்ப 7ஓடையோ அல்லது பக்கத்தில் இருக்கிற பங்களாவோட ஒப்பிட்டு சொல்லல. என்ன சொல்றாங்கன்னா, வானங்களை விட பூமியை விட விசாலமான சொர்க்கத்திற்கு விரையுங்கள் அப்படின்னு என்ன அர்த்தம் தெரியுமா? கிளம்ப 7 விட பெருமதியானது, துபாய் அபார்ட்மெண்ட்டை விட பெருமதியானது, நியூயார்க் சிட்டியை விட பெருமதியானது, எல்லாவற்றையும் விட உலகத்தை விட சிறந்தது எது? அது நீ உலகத்தை ஒப்பிடவே முடியாது. அந்த சொர்க்கத்துக்கு ரெடியாகி பக்கத்தில் இருந்த நபித்தோழர் உடனே ஆஹா இப்படி ஒரு சொர்க்கமா அப்படிங்கிறாரு. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் கேட்கிறார்கள், என்னப்பா என்ன ஆகா என்ன ஓஹோ? என்னன்னா சீரியஸா பேசிக்கிட்டு இருப்போம், சீரியஸான விஷயத்தை கேட்டுக்கிட்டு இருக்கிறவனும் சீரியஸாவே எடுத்துக்கிட்டு திடீர்னு ஆஹா எப்படி ஒரு விஷயமும்மா. ஆனா பேசினவருக்கு எப்படி தோணிடும் தெரியுமா? நாங்க இவ்வளவு சீரியஸா பேசிக்கிட்டு உங்களுக்கு ஆகா ஓஹோ காமெடியா கிண்டலா இப்படி தோணிரும். அது மாதிரி ரசூலுல்லாஹ் திருப்பி கேட்கிறாங்க, என்ன ஆகா என்ன ஓஹோ? யா ரசூலுல்லாஹ், வானங்கள் பூமியை விட பெருசா? ஆமா, வானங்கள் பூமியை விட பெருசு. அதை நினைச்சுதான் நான் ஆச்சரியப்பட்டுட்டேன். அப்படியான சொர்க்கத்திற்காக நான் பயணிக்காமல் இங்க இருந்து என்ன யுத்த காலத்துல நடக்குது, சீரியஸான ஒரு நேரத்தில் சீரியஸான ஒரு டாக் நடந்து கொண்டு இருக்கிறது. உடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களிடத்தில் அவர் சொல்கிறார், அல்லாஹ்வுடைய தூதரே, அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா? நிச்சயமாக உனக்கு கிடைக்கும். சில பேருக்கு ரசூலுல்லாஹ்வுடைய காலத்துல சில நபித்தோழர்களுக்கு கிடைத்த சில சந்தர்ப்பங்கள் இருக்குதுல்ல, எதிர்பார்க்காத சந்தர்ப்பங்கள். அதை பார்க்கும் போதெல்லாம் அவராக நாம் இருந்திருக்க கூடாதா என்று தோணும். ஏன் தெரியுமா? திடீரென்று இப்படி ஒரு சம்பவம் சொல்லப்படும் போது அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா என்று ஒருவர் கேட்பார். நீ சொர்க்கத்துக்குரியவர் என்பார்கள் ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். இன்னொரு சந்தர்ப்பத்திலே இப்படியே நடக்கிறது, அல்லாஹ்வுடைய தூதரே அந்த சொர்க்கம் எனக்கு கிடைக்குமா? ஆம் உங்களுக்கு கிடைக்கும். இன்னொருவர் எழும்பி அல்லாஹ்வுடைய தூதரே அதே போன்று எனக்கும் சொல்லுங்கள். முதலாவது இவர் முந்திவிட்டார் என்றார்கள் ரசூலுல்லாஹ். அவருக்கு சொர்க்கம் கிடைக்கும் வேற, ரசூலுல்லாஹ்வுடைய வாயால சொல்றதுக்கு இவர் முந்திட்டாரு. இப்படி அந்த சந்தர்ப்பம் என்பது உடனடியாக ரசூலுல்லாஹ் சொல்லுவார்கள், இவருக்கும் சொல்கிறார்கள் ஆம் உங்களுக்கு அந்த சொர்க்கம் கிடைக்கும். சொன்னதோட அவர் பின்னாடி அந்த அம்பு கொலைக்கு வச்சிருந்த பேக் இருக்குது, அதுல இருந்து ஈச்சப்பழமும் இருக்கு, அதுக்குள்ள 2 இருக்கும், அம்பும் இருக்கும், ஈச்சப்பழ கொலையோட வச்சு விட்டுருவாங்க சாப்பிடுறதுக்காக அந்த யுத்தத்துல. ஏன்னா ரொம்ப கலோரி கொடுக்கக்கூடியது அந்த காலத்து உணவும் அதுதான். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உடைய தோழர் பின்னாடி இருந்த பேரிச்சம்பழத்தை எடுத்து சாப்பிடுறாரு. சாப்பிட்டுட்டு உடனே என்ன சொல்றாருன்னா, நான் இந்த கனிகள் அத்தனையையும் சாப்பிடுகிற காலம் வரை உயிரோடு இருந்தால் கூட அதுக்குமே அதிகமான நேரம் என்று நான் நினைக்கிறேன். எனவே எனக்கு அந்த விசாலமான சொர்க்கம் தான் தேவை என்று சொல்லி உடனடியாக சென்று அந்த யுத்தத்திலே பங்கெடுக்கிறார், யுத்தத்திலே கொல்லப்படுகிறார், ஷஹீதாக்கப்பட்டார் என்கிற செய்தியை சஹீஹ் முஸ்லிமிலே பார்க்க முடியும். எதற்காக இதை சொல்ல வந்தேன் என்று சொன்னால், இந்த மார்க்கத்தினுடைய இனிமை, இந்த மார்க்கத்தினுடைய சுவை என்பது அப்படிப்பட்டது. அதற்கு ஒரு அழகான முன்னு நம்ம நினைப்போம், நாளைக்கு செத்துருவோமோ, நாளன்னைக்கு மௌத்து வந்துருமோ, அப்படி நடந்துருமோ, எல்லாவற்றுக்கும் பயம். இங்க பயப்படுறதுக்கு ஒண்ணுமே கிடையாது. அதுக்கு ஒரு சிறந்த உதாரணம் என்ன தெரியுமா? தற்போது நடக்கிற பாலஸ்தீன காசா பிரச்சனையை எடுத்துக்கொள்ளுங்கள். காசா என்கிற வெறும் 40 கிலோமீட்டர் பரப்பளவு கொண்ட நிலத்திற்குள் போடப்பட்டிருக்கிற குண்டுகள் 2ஆம் உலக மகா யுத்தத்தில் உலகம் முழுவதும் போடப்பட்ட குண்டுகளை விட அதிகமானவை, பவர்ஃபுல் ஆனவை. பங்கர் பஸ்டர் பாம் சொல்லி ஒன்று போட்டுக்கிட்டு இருக்கிறான், அநியாயம் பண்றான். அந்த தாக்குதல்களில் குறை அங்க இருக்கிறதே மொத்தம் 25 லட்சம் மக்கள். போடப்பட்டிருக்கிற குண்டுகளுக்கு கிட்டத்தட்ட 25 லட்சம் மக்களும் செத்து போயிருக்கணும், மரணிச்சிருக்கணும். ஆனா எத்தனை பேர் மௌத்தா இருக்கிறாங்க? வெறும் 38,000 பேர். எதுக்கு வெறும் 38,000 பேர் என்று சொல்ல வர்றேன்னா, அவர்களும் மரணித்திருக்க கூடாது. அது மாபெரும் அநியாயம், மாபெரும் இனாளிப்பு, அதிலே மாற்று கருத்தில்லை. மரணத்தை புரிந்து கொள்வதற்காக சொல்லுகிறேன். அத்தனை குண்டுகள் போடப்பட்டும் 25 லட்சம் பேரும் அழிகிற அளவுக்கு உண்டான குண்டுகள் போடப்பட்டும் வெறும் 36,000 பேர் தான் கொல்லப்பட்டிருக்கிறார்கள் என்றால், மரணம் என்பது அந்த 36,000 பேருக்கு மாத்திரம் தான் என்பதுதான் இறைவனுடைய விதி. இஸ்ரேலே நினைச்சாலும் அத்தனை பேரையும் கொல்ல முடியாது, அதை புரிஞ்சுக்கிறீங்க. அவன் நினைப்ப நான் கொல்லணும்னு, அவன் நினைச்சாலும் கொல்ல முடியாது. அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் மரணம் வரும், அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் அழிவு வரும், அல்லாஹ் நினைச்சா மட்டும்தான் எதுவும் நடக்கும். அல்லாஹ் மட்டும்தான் அனைத்துக்கும் பொறுப்பாளன் என்கிற அந்த உயரிய நம்பிக்கை நமக்கு ஏற்பட வேண்டும். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் உட்பட அத்தனை நபிமார்களுக்கும் அது இருந்தது. கழுத்திலே கத்தியை வைக்கிற நேரம் இஸ்மாயில் அலைஹிஸ்ஸலாம் அவர்கள் அல்லாஹ்வை நம்பினார்கள்.
இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் நெருப்பு குண்டத்தில் வீசப்படுகிற போது அல்லாஹ்வை நம்பினார்கள். தௌர் குகையிலே ஒளித்துக் கொண்டிருக்கும் போது கண்ணால் பார்க்கும் போது தெரிகிறது முன்னால் எதிரிகள் வந்து நிற்கிறார்கள் என்பது. அபூபக்கர் சித்திக் ரலியல்லாஹு அன்ஹு அவர்கள் சொல்கிறார்கள், அல்லாஹ்வுடைய தூதர் அவர்களே, எதிரிகள் அருகிலே வந்து விட்டார்கள். எப்படி ஒரு பதட்டமா இருக்கும், எப்படி ஒரு பயமா இருக்கும். பக்கத்துல வந்துட்டாங்க, மரணம் நிச்சயம். கண்ணால பாக்குறாங்க. மக்காவுக்கு போனீங்கன்னா, ஹஜ் உம்ராவுக்கு போனீங்கன்னா எல்லாரும் ஹீரா குகைக்கு போவாங்க. கொஞ்சம் டைம் எடுத்து சவுர் குகைக்கு ஏறுங்க. ஏறி பார்த்தா சவுர் குகையை பார்க்கும் போது ஹதீஸிலே பார்க்கிற அச்சி அசல் அதே உணர்வை நீங்கள் பார்க்க முடியும். அந்த குகைக்குள்ள இறங்க முடியும். 2 பேர் மட்டும் தான் உள்ள தங்க முடியும். நின்று பார்த்தால் ஹதீஸில் சொல்லப்படுவதை போல அதே அச்சி அசலான விவகாரம் அங்கே பார்க்க முடியும். யார சொல்லலாம், எதிரிகள் வந்து விட்டார்கள், கொல்ல போகிறார்கள், செத்து விடுவோம், நம்ம ரொம்ப நெருங்கிட்டாங்க, என்ன பண்றது? அல்லாஹ்வுடைய தூதர் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், அபூபக்கரே பயப்படாதீங்க, கவலைப்படாதீங்க, நம்மளோட ரப்பு இருக்கிறான். ஈமானிய பலம் என்றா என்ன தெரியுமா? அடுத்து மரணம் வரப்போகிறதோ என்கிற அச்சநிலை ஏற்படுகிற போதும் இல்லை இல்லை அல்லாஹ் என்னை காப்பாற்றுவான் என்று கடலுக்கு முன்னால் நின்று கொண்டு மூசா நபி அவர்கள் எப்படி அல்லாஹ்வை நம்பினார்களோ அப்படி நீங்கள் நம்ப தலைப்பட்டு விட்டால் நீங்கள் ஈமானில் உறுதியாக இருக்கிறீர்கள், இஸ்லாத்தில் நிலையாக இருக்கிறீர்கள், நீங்கள் ஏற்றுக்கொண்ட வேதத்தில், நீங்கள் ஏற்றுக்கொண்ட கொள்கையில், நீங்கள் ஏற்றுக்கொண்ட சித்தாந்தத்தில் உறுதியாகவே நிலையாக நிற்கிறீர்கள் என்பதை புரிந்து கொள்ள முடியும். எனவே இந்த நம்முடைய வாழ்க்கை என்பது அற்பமானது, சொற்பமானது. இந்த காலகட்டத்தில் இஸ்லாமிய மார்க்கத்தை மிக தெளிவாக ஏற்றுக்கொண்டு மிக சிறப்பாக பின்பற்றக்கூடியவர்களாக நம்மை நாமே மாற்ற வேண்டும். இந்த மார்க்கத்தினுடைய அனைத்து செயல்பாடுகளையும் நம்முடைய வாழ்க்கையிலே எடுத்து நடக்கக்கூடிய நல்லவர்களாக அல்லாஹ் தஆலா நம்மை ஆக்கியர் புரிவானாக என்கிற உயரிய பிரார்த்தனைகளோடு முடித்துக் கொள்கிறேன். வாஹிர் தஅவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.